வெல்கம் அவர் சேனல். இந்த சேனல் நம்ம கிரியேட் பண்ண ரீசன் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். நம்ம சேனல் பார்த்து நீங்கள் பை அண்ட் செல் பண்ணணும்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பை அண்ட் செல் பண்ணிக்கலாம். நான் சப் ரெஜிஸ்டர் கிடையாது. நம்ம சேனலை முழுக்க கிரியேட் பண்ண ரீசன் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக நான் வந்து எஸ்டர்டே சொல்லியிருப்போம். எஸ்டர்டேனா நான் வந்து ஃப்ரைடே அன்றைக்கி சொல்கிறேன். ஃப்ரைடே அன்றைக்கி நான் சொல்லியிருப்பேன் மார்க்கெட். நீங்கள் என்னோடய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட் வந்து ஒரு டவுன்ஃபால் கொடுக்கறதுக்கான நிறைய பாசிபிள் இருக்குது. மார்க்கெட் வந்து என்னோட வியூ வந்து டவுன்ஃபால் தான், புட் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? கால் ஆப்ஷன் போகாதீங்க. இன்கேஸ் கால் ஆப்ஷன் போனாலுமே 57,300 பிரேக் அவுட், ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும் போங்கன்னு சொல்லியிருப்பேன். மார்க்கெட் நம்ம சொன்ன மாதிரி தாங்க நடந்துச்சு. நல்ல ஒரு டவுன்ஃபால் கொடுத்துச்சு. நல்ல ஒரு 500 பாயிண்ட்ஸுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீரேஷ் மூமெண்ட் கொடுத்துச்சு. ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம நாளைக்கு மண்டே மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஆக்சுவலாக மண்டே மார்க்கெட் என்னோடய வியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து மேக்ஸிமம் ஒரு சைட்வேஸில் போகிறதுக்கான நிறைய பாசிபிள் இருக்குது. சைட்வேஸ் போகும், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இந்த 56,600 ஓகேங்களா, 56,600 to 650 இந்த ரேஞ்சில் வந்து ஓகேங்களா, இந்த 56,650 ரேஞ்சில் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிறது பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா? இப்படி போயிட்டு மேலே போயிட்டு மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகிட்டு க்ளோஸ் வச்ச இடத்துல ஓப்பன் ஆகிட்டு மேலே போயிட்டு அகைன் இப்படி கீழே வரதுக்கான நிறைய பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா? இந்த சினாரியோ தான் வந்து பார்த்திங்கன்னா மண்டே அன்றைக்கி நடக்கிறதுக்கான நிறைய பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா? எப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்துங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, மார்க்கெட்டில் வந்து எஃப்ஐ ஃபாரின் இன்ஸ்டியூட் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூட் வந்து இன்னும் வந்து செல்லிங்கில் தான் இருக்காங்க, ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். அது இல்லாமல் நம்மளுக்கு டெக்னிக்கலாக பார்த்தாலுமே நம்மளுக்கு வந்து பியரிஷ் மூமெண்ட் தான் இருக்குது. நான் டெக்னிக்கலாக ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ரேஞ்ச், இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட், இந்த இடம் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட், ஓகேங்களா? இந்த இடம் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? நீங்கள் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தெரியும், கிளியரான ஒரு வியூவில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த இடம் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? அதனால தான் நான் சொல்கிறேன், டெக்னிக்கலாக மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்து அகைன் ரீட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 56,650 அந்த ரேஞ்சில் மார்க்கெட் ரீட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு அகெயின் கீழே வர்றதுக்கான நிறைய பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா? அது இல்லாமல் இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. இதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிங்க. இந்த ட்ரெண்ட் லைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு சேனல் மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு லாங்காக நீங்கள் டே டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா தெரியும். இருக்கு பாருங்கள், இந்த சேனல் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் மார்க் பண்ணுற பாருங்க. இந்த இடத்துல மார்க்கெட் எப்போ வருதோ அந்த ரேஞ்சில் வந்தோடனே மார்க்கெட் மேலே பவுன்ஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் டேரெக்டாக வந்து இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஓகேங்களா, இந்த ஜோனில் மார்க்கெட் வந்து இந்த 56,650 இந்த ரேஞ்சில் வந்துட்டு ரீட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து அகெயின் திரும்ப கீழே வந்து க்ளோஸ் வைக்கிதான்னு பாருங்கள். ஒரு 1 hour கேண்டலில் க்ளோஸ் வைக்கிதான்னு பாருங்கள். 1 hour கேண்டலில் இன்கேஸ் வந்து மார்க்கெட் வந்து இந்த 56,650 க்ளோஸ் வச்சுச்சுன்னா மார்க்கெட் எப்படி போகலான்னா இந்த மூமெண்ட்டில் போகும். ஓகேங்களா? இப்படி இங்கே ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் இப்படி வந்துட்டு இப்படி மேலே க்ளோஸ் வச்சிருச்சுன்னா ரீட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்படி போகிறதுக்கான பாசிபிளுமே இருக்குது. ஓகேங்களா? நல்லா பார்த்துங்க. இந்த 2 ஜோனுமே இந்த இடத்துல வந்து இந்த 2 சினாரியோ நடக்கிறதுக்கான நிறைய பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த 56,650 வந்து ரீட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு அகெயின் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் கொடுத்துருச்சுன்னா மார்க்கெட் ஒரு பெரிய ஃபாலோ ஆகிறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு சினாரியோ நடந்துச்சுன்னா நான் சொல்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அந்த மாதிரி ஒரு சினாரியோ நம்மளுக்கு நடந்துச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் கிட்டத்தட்ட இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் வரதுக்கான பாசிபிள் இருக்குது. ஒரு 500 to 600 பாயிண்ட்ஸ் வந்து கீழே வரும். ஓகேங்களா? ஏன்னா இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் க்ரியேட் பண்ணியிருக்கு. அது இல்லாமல் உங்களுக்கு இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்தா 56,650 அடுத்து அது ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆச்சுன்னா அடுத்த சப்போர்ட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 56,230. ஓகேங்களா? இந்த ஜோன் வரைக்கும் வரதுக்கான நிறைய பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா? அதனால் நீங்கள் மார்க்கெட்டில் மண்டே அன்னைக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன் நான் சொல்கிறேன்னா, மார்க்கெட் வந்து லாஸ்ட் வீக் வந்து நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துருந்துச்சி. மார்க்கெட் வந்து ஒன்று பை சைட் போய்ட்டுருந்துச்சி, இல்லை கால் சைட். சைட்வேஸ் மார்க்கெட் அந்த அளவுக்கு இல்லை. அதனால் நாளைக்கு வந்து மேக்ஸிமம் சைட்வேஸ் மார்க்கெட்டில் போகிறதுக்கான பாசிபிளும் இருக்குது.
இல்லைன்னா இந்த சினாரியோ பாருங்கள். ஓகேவா, இந்த இடத்துல பை சைடு போகணுன்னா உங்களுக்கு 56,650 ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணி 1 ஹவர் கேண்டில் க்ளோஸ் வச்சா மட்டும் பை சைடு போங்க. ஓகேங்களா, இல்லைன்னா ஃபுட் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபுட் சைடு போனீங்கன்னா சேஃப். ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோஸ் லைக் பண்ணிட்டு பாருங்கள். உங்களோட ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.